அப்போ நம்ம தவாஃப் முடிச்சிட்டோம். தவாஃபுக்கு அப்புறம் நாம் செய்ய வேண்டியது சை அப்படிங்கிற அந்த இபாதத்து. சை சரிங்களா? சை அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, சஃபா அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது, அல் மர்வா அப்படிங்கிற மலை இருக்குது. இது காபத்துல்லாவுக்கு இந்த சைடு இருக்குது சரிங்களா? அதாவது இந்த இமேஜில் பார்க்கலாம். அதாவது காபா இங்கே இருக்குது, சஃபா மலை இந்த சைடு இருக்குன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி சஃபாலேருந்து பார்க்கும்போது காபா இந்த சைடு இருக்குது சரிங்களா? அப்போது சஃபா மர்வா இந்த மலைக்கு மத்தியில் ஓடணும் அப்படிங்கிறது உம்ராவுனுடைய 3வது இபாதத். பிரசவத்தீட்டு அதெல்லாம் மாதவிடாய் இருக்கக்கூடிய பெண்கள் தவாஃப் செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சை அவர்கள் செய்து கொள்ளலாம் சரிங்களா? சை அவர்கள் செய்து கொள்ளலாம். ஏன்னா இந்த சைங்கிறது மஸ்ஜிதுக்கு உள்ள பகுதி கிடையாது, அதாவது மஸ்ஜிதுக்கு வெளியே இருக்குது. இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷனில் அது மஸ்ஜிதுக்குள்ளே வந்துட்ட மாதிரி தெரியும், ஆனால் அசலில் அது மஸ்ஜிதினுடைய ஒரு பகுதி கிடையாது. எனவே இது இந்த இடத்துல அவங்க சை செய்து கொள்ளலாம் சரிங்களா? அப்போது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இங்கே அதாவது காபத்துல்லா தவாஃப் செஞ்சு முடிச்சுட்டு தொழுது முடிச்சுட்டு ஜம்சம் குடிச்சிட்டு அவங்க அங்கேருந்து இங்கே சஃபாவை நோக்கி வந்தாங்க. சஃபாவை நோக்கி வரும் பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத, சஃபாவை நோக்கி நகர்ந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கும் பொழுது இன்ன சஃபா வல் மர்வத்த மின் ஷஆயிரில்லா என்பதாக ஓதுனாங்க. அதாவது என்ன, சூரத்துல் பக்கராவுடைய வசனம், நிச்சயமாக சஃபாவும் மர்வாவும் அல்லாஹுவினுடைய அடையாள சின்னங்களில் உள்ளதாகும் என்பதாக ஓதுனாங்க சரிங்களா? அப்படி ஓதிட்டு அதன் பிறகு சஃபாவை அடைந்த பிறகு அவங்க அப்தவு பிமா பத அல்லாஹு பிஹி என்று சொன்னாங்க. அதாவது என்ன, நான் தொடங்குகின்றேன். எதை கொண்டு தொடங்குகின்றேன் என்றால், அல்லாஹ் எதை கொண்டு தொடங்க சொன்னானோ அதை கொண்டு தொடங்குகின்றேன். அதாவது அல்லாஹ் தாலா சஃபாவை கொண்டு தொடங்க சொன்னால் அதனால் நான் தொடங்குறேன் அப்படிங்கிறதாக சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் வருது அப்தவு பிமா பத அல்லாஹு பிஹி, அதாவது நீங்கள் அல்லாஹ் எதை கொண்டு தொடங்க சொன்னானோ அதை கொண்டு தொடங்குங்கள் என்பதாக ஒரு ஏவல் வாக்கியம் மாதிரி வந்திருக்கு. எப்போ இருந்தாலும் நம்ம அதை ஓதிட்டு அப்தவு பிமா பத அல்லாஹு பிஹி என்று ஓதிவிட்டு நாம் அந்த சஃபாவை கொண்டு நாம் தொடங்குகிறோம். சஃபாவிலும் மர்வாவிலும் ஒவ்வொரு முறையும் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆரம்பமாக இப்போ நமக்கு இதில் எது பாசிபிள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபாவை நெருங்கினாங்க, சஃபாவை அடைந்தாங்க, அடைந்த பிறகு இதை ஓதுனாங்க. இப்போ சஃபாவை அடைந்தாங்கன்னா சஃபா மேலே ஏறி நின்று அவங்க ஓதுனாங்க. இப்போ சஃபா மேலே நமக்கு ஏற முடியுமா அப்படின்னாக்க ஏற முடியாது. ஏன், சஃபாவும் சரி மர்வாவும் சரி ரெண்டுமே கண்ணாடி கிளாஸை கொண்டு மூடப்பட்டிருக்கு. அப்போ நம்ம சஃபா கிட்ட தான் நம்ம நிற்க முடியுமே தவிர சஃபா மேலே நம்ம ஏற முடியாது. ஸோ சஃபா கிட்ட நின்று அல்லது மர்வா, அந்த மல்வா கிட்ட போனோம்னா மர்வா கிட்ட நின்று சரிங்களா, சஃபா கிட்ட நின்று நம்ம காபத்துல்லாவை பார்க்க வேண்டும். இப்போ காபத்துல்லாவை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது காபாவை சில நேரத்தில் பார்க்க முடியும், சில நேரத்தில் பார்க்க முடியாது. காரணம் என்ன, அங்கே ஏதோ ஒரு காரணத்திற்காக அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் அது மாதிரி என்னென்ன விஷயங்கள் நடக்குது இல்லையா, அந்த காரணத்திற்காக அங்கே ஸ்க்ரீன் போடப்பட்டிருக்கும், திரை போடப்பட்டிருக்கும். அப்போ காபாவை நம்ம பார்க்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும், நமக்கு அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது, அல்லது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தோம்னாக்கா ஒரு மாதிரி வியூ நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு போயிட்டோம்னாக்கா அதுக்கு வேறு மாதிரி ஒரு வியூ கிடைக்கும். அப்போ நம்ம காபாவை சில நேரத்தை பார்க்க முடியும், பார்க்க முடியாது. ஸோ நம்ம செய்ய வேண்டியது என்ன, காபாவை இருக்கக்கூடிய திசை நோக்கி நாம் முன்னோக்கி விட்டு நாம் பின்வரும் விஷயங்களை செய்ய வேண்டும். என்ன விஷயங்கள், சஃபால் நின்று காபாவை நோக்கி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, 3 முறை அல்லாஹுவை ஓர்மைப்படுத்தியிருக்கிறாங்க, 3 முறை தக்பீர் செஞ்சுருக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அதே போல் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிவிட்டு அதன் பிறகு பின்வரும் 2 திக்ருகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியிருக்கிறாங்க. என்ன, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓதிட்டாங்க. அதன் பிறகு ஓதுனது இன்னொரு அதுக்கார் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்த அன்ஜஸ வஅத வ நஸர அப்த வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்த என்பதாக ஓதுனாங்க சரிங்களா. இந்த 2 அதுக்கார தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க. ஓதி விட்டு என்ன செஞ்சாங்க, நீண்ட நேரம் துவாக்கள் கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நீண்ட நேரம் துவாக்கள் கேட்டாங்கன்னு பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம நீண்ட நேரம் துவாக்கள் கேட்குறோம் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, இப்போ சஃபாவில் நம்ம கீழே மத்தாஃப் அப்படிங்கிற அந்த ஆரம்ப பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 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 சஃபா மத்தாஃப் இந்த பகுதி, இந்த பகுதியில் நம்ம முதல்ல நம்ம தவாஃப் செய்யும்போது கிட்டத்தட்ட நமக்கு அதாவது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 45 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அந்த தவாஃபை செஞ்சு முடிச்சுருவோம். ஏன்னா அவ்வளவு சிறிய ஒரு சுற்றாகத்தான் அது இருக்கும். நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயோ இல்லை செகண்ட் ஃப்ளோர்லேயோ இல்லை டாப் ஃப்ளோர்லேயோ நம்ம போனோம்னாக்க நமக்கு 1.5 மணி நேரம் அந்த மாதிரி நேரங்கள் எடுக்கும். 1.5 மணி நேரம் எடுக்கும், 2 மணி நேரம் எடுக்கும் தவாஃப் செய்யும் பொழுது. ஆனால் இந்த சின்ன இடத்துல நம்ம செய்யும் பொழுது அது சுருக்கமான ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளே முடிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நம்ம இங்கே வரும் பொழுது, சஃபாவில் வரும் பொழுது எல்லாரும் என்ன செஞ்சுருவாங்கன்னாக்கா, வேகமாக அந்த இடத்துல இபாதத்தை செய்வாங்க. அசலில் சொல்லப்போனால் நீண்ட நேரம் துவா செஞ்சுருக்கிறாங்கிறத நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். நமக்கு என்னென்னலாம் துவாக்கள் நமக்கு கேட்கொள்ள முடியுமோ அந்த துவாக்கள் எல்லாம் இந்த சஃபாலையும் மர்வாலையும் நான் கேட்டுக்கொள்வதற்கு நம்ம அதிகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உண்மையிலேயே துவா கேட்கக்கூடிய இடம்ங்கிறது இது.
அப்போ தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இப்படி ஒரு அழகிய வழிமுறை செஞ்சுருக்கிறாங்க. அப்போது நமக்கு கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 3 முறை இப்போ பார்ப்போம் நம்ம இன்ஷா அல்லாஹ். அதாவது இப்போ துவா கேட்டிருக்காங்க. அதன் பிறகு மறுபடியும் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த மறுபடியும் 2வது தடவை இந்த திக்ரை ஓதுறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு என்பதாக ஓதிட்டு மறுபடியும் நீண்ட நேரம் துவா செஞ்சுருக்கிறாங்க. அடுத்ததாக 3வது முறை என்ன செஞ்சாங்க, மறுபடியும் இந்த அதுக்கார் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு என்று ஓதி 2 அதுக்கார்களையும் ஓதிவிட்டு மீண்டும் நீண்ட நேரம் துவா செய்துவிட்டு சஃபாவிலிருந்து மர்வாவை நோக்கி சென்றார்கள் அப்படிங்கிறத நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ சஃபாவில் 3 முறை இது மாதிரி அதுக்கார் ஓதி 3 முறை நீண்ட நேரம் துவா செஞ்சுருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தோன்னு சொன்னால் இப்போ நம்ம 7 சுற்றுகள் சுற்ற போகிறோம் சஃபாவில், அதே மாதிரி மர்வாவில். இப்போ ஏன்னா இப்போ பார்க்குறோம் நம்ம மர்வாலையும் இதே போல் செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். சஃபாவில் என்ன செஞ்சாங்களோ அதே போல் மர்வாலையும் செஞ்சாங்க. அப்போ மர்வாவில் போய் நின்று, அதாவது சஃபாவில் என்ன செஞ்சாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் 3 தடவை சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர் 3 தடவை சொன்னாங்க. அதே போல் இந்த 2 திக்ருகளை முதல்ல சொல்லிவிட்டு துவா கேட்டாங்க, திருப்பி இந்த 2 திக்ருகளை 2வது தடவை சொல்லிவிட்டு துவா கேட்டாங்க, திருப்பி மறுபடியும் இந்த 2 திக்ருகளை சொல்லிவிட்டு 3வது முறை துவா கேட்டுட்டு திருப்பி மர்வாலேருந்து சஃபாக்கு வராங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 7 முறை சுற்றணும். 7 முறை சஃபாலேருந்து மர்வா 1, திருப்பி மர்வாலேருந்து சஃபா 2, திருப்பி சஃபாலேருந்து மர்வா 3, திருப்பி மர்வாலேருந்து சஃபா 4, 5, 6, 7 என்பதாக 7 முறை சுற்றுறாங்க. 7 முறை சுற்றுறாங்கன்னு சொன்னாங்க. 7 ஒவ்வொரு தடவையும் 3 நேரங்களில் துவா கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 21 நேரங்களில் நீண்ட நேரம் துவா கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்மளுடைய திக்கர்களுக்காக. நமக்கு யாரெல்லாம் துவா செய்ய சொல்லியிருக்காங்களோ, நமக்காக என்னென்ன துவாக்கெல்லாம் இருக்குதோ, அப்படி எல்லா இடங்கள்லையும் இந்த சஃபா மர்வாவில் இருக்கக்கூடிய இந்த சையில் நம்ம பயன்படுத்தி நாம் துவா கேட்டுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் செய்கிற பிழை என்னென்னா, தவாஃபுக்கு அதிகமான நேரங்கள் எடுத்து பொறுமையாக இருந்து அந்த இடத்துல நேரத்தை செலவழித்து செஞ்சுட்டு இந்த சஃபா மர்வாவை வேக வேகமாக செய்கிறது. உண்மையிலே சஃபாலையும் மர்வாலையும் நமக்கு திக்ருகளையும் அதே போல் துவாக்கள் செய்து கொள்வதற்கு நேரங்கள் அதிகமாக இருக்குது. எனவே நமக்காக நம்ம என்னென்னலாம் பாவங்கள் செஞ்சோமோ அதுக்காக பாவ மன்னிப்பு துவாக்கள், நமக்கு என்னுடைய தேவைகள், மறுமையினுடைய நலவுகள், உலக நலவுகள், உம்மத்துடைய நலவுகள், குடும்பத்துடைய நலவுகள், அண்டை வீட்டாருடைய நலவுகள், நமக்கு யாரெல்லாம் துவா கேட்க சொன்னாங்களோ அவங்களுடைய நலவுகள்னு சொல்லி எல்லா விஷயங்களுக்கும் நம்மளுடைய ஆசிரியர்மார்களுக்காக, நம்மளுடைய உஸ்தாதுகளுக்காக, இன்னும் நம்மளுடைய மார்க்கத்திற்காக, நம்மளுடைய தீனுக்காக, நம்மளுடைய இல்முக்காக என்று எல்லா விஷயங்களுக்கும் இந்த துவாவுடைய நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ நம்ம பிரித்து கேட்டுக்கலாம். ஒரே நேரத்தில் எல்லா துவாவும் கேட்க முடியாது. இப்போ கொஞ்சம் நேரம் அது அடுத்த செக்மெண்ட்டில் வேறு, அடுத்த பகுதியில் வேறு என்பதாக நம்ம இந்த சையுடைய நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கும். சை அப்படிங்கிறது 2 இடத்துல தான் வரும். உம்ராவுடைய நேரத்தில் ஒரு சை செய்கிறோம், அதே மாதிரி ஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒரு சை செய்கிறோம். இந்த 2 இடத்துல தான் நம்ம சை செய்ய போகிறோம். எனவே இந்த துவாக்களுடைய நேரம்ங்கிறது இந்த இடங்களில் இருக்குது. அப்போ இந்த நேரத்தை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ இந்த அதே போல் அந்த சஃபா மர்வா போகும்பொழுது நடுவில் ஒரு பச்சை விளக்கிட்ட பகுதி இருக்கும். பத்தனுல் வாதி அப்படிங்கிற அந்த இடத்துக்கு பேர். அதாவது அந்த இடத்துல ஒரு ஓடை இருந்துச்சு. அந்த ஓடையில் நம்ம வேகமாக ஓட வேண்டும். வேகமாக ஓட வேண்டும் என்கிறது ஆண்களுக்கு மட்டும் உரித்தானது, பெண்கள் நடக்க வேண்டும் அப்படிங்கிறது இது. சரிங்களா? எனவே பெண்கள் அந்த இடத்துல மெதுவாக நடக்க வேண்டும், ஆண்கள் வேகமாக ஓட வேண்டும் அப்படிங்கிறத அந்த விஷயத்தை நாம் பார்த்து கொள்கின்றோம். எனவே சை இத்துடன் முடிவடைகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதை செய்து முடிச்சுட்டாங்கனாக்கா அவங்க சை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ். அதை தொடர்ந்து தலைமுடியை மழித்தல் அப்படிங்கிற அந்த பகுதி, தலைமுடியில் ஹலக் செய்தல்.